எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து 6 நாட்களாக இந்திய பங்குச்சந்தையில் ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இது மட்டும் இல்லை, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரெக்கார்டு குட் ரிசல்ட்ஸ் அரவிந்தோ ஃபார்மா கொடுத்துருக்காங்க. ஃபார்மா செக்டாரில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லீடரான அரவிந்தோ ஃபார்மா ஒரு குட் ரிசல்ட் கொடுத்துருக்குது. இந்த செக்டாரில் ஹை டிமாண்ட், ஹை பாசிட்டிவ் க்ரோத் இருக்கிறத இண்டிகேட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, ஈரான் ஓமன் கூட ஒரு டீல் போட்டிருக்காங்க. அதாவது ஈரான் ஓமனுடைய ஷிப்ஸ் எந்த இதுவும் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்குள்ள அலோவ் பண்ற மாதிரி. அப்போ அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இவங்க முழுமையா கண்ட்ரோல் பண்ணி இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர மாதிரி. ஸோ இதனால என்னன்னா, இதனால கடுப்பான யூஎஸ் இவங்க மேல மேலும் தாக்குதல் நடத்தலாம். இவங்களுடைய அந்த அமைதி பேச்சுவார்த்தை இன்னும் வீக் ஆகலாம். இதனால க்ரூட் ஆயில் என்னன்னா ஆப்போசிட்டா அப்சைடு ரைஸ் ஆகுது. இன்னைக்கே க்ரூட் ஆயில் ரைஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, க்ரூட் ஆயில் கம்ப்ளீட்டா ரிவர்சல் ஆகிற ஒரு ஷைன் இருக்குது. தொடர்ந்து இது ரைஸ் ஆகும்போது இந்தியன் மார்க்கெட்டுக்கு இன்னுமே பேர்டனாக தான் இருக்கும். இதை நம்ம டெக்னிக்கலா சார்ட்ல நம்ம பார்க்கலாம். நம்ம நேத்திக்கு பார்த்த மாதிரியே நிப்டி இந்த இடத்துல ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஜோன் தான் ரெசிஸ்டன்ஸு. 24,700ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் மார்க்கெட் இந்த கேப் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் கேப், இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் ட்ரை பண்ணுது. இதுக்குள்ள ட்ரேட் ஆகிற வரைக்கும், அதாவது பாட்டம்ல 24,430, அப்சைடில் 24,700, இதுக்குள்ள இருக்கிற வரைக்குமே மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு என்டையர் டே ஃபுல்லாகவே ஒரு நேரோ ரேஞ்சில் தான், ரேஞ்ச் பவுண்டாக தான் ட்ரேட் ஆகுச்சு. சரி, இப்போ இதை எப்படி கவனிக்கணும்னா, எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதை இன்னுமே பாருங்க, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட் இந்த ரைஸ் கூட இந்த ரேஞ்ச் பவுண்டே ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக ஒர்க் ஆகுது பாருங்க இந்த இடத்துல. இப்போ இங்கேருந்து எடுத்துக்கோங்க, இந்த ஜோன்ல இருந்து எடுத்துக்கோங்க. மார்க்கெட் ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது அப்சைட் ரைஸ் ஆகுதா? அப்போ நாளைய பொறுத்தளவுக்கு அப்சைடில் 24,700ங்கிறது ஒரு குரூஷியல் ரேஞ்ச். இதை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு ட்ரெண்டுக்கு போயிடும். ஓகே, அதே நேரம் பாட்டம் லைன்ல 24,560 இந்த ஜோனை பிரேக் பண்ணும்போது இம்மீடியட்டா ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த இடத்துல டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இன்பிட்வீன்ல ட்ரேடு, இந்த டாப்லையும் இந்த பாட்டம்லையும் இன்பிட்வீன்ல ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். அதாவது 24,700க்கும் இந்த ஜோன் சப்போர்ட் ஜோன், இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்டா தான் கிரியேட் ஆகும். அதாவது 24,000 இந்த பாட்டம் லைன்ல என்ன எக்ஸாக்டா சொல்ல போனோம்னா 24,580க்கும் 24,700க்கும் இன்பிட்வீன்ல ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஒன்ஸ் இந்த 24,580 பிரேக் அவுட் ஆச்சு, இந்த டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஷார்ப்பாக மார்க்கெட் இமீடியட்டா ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். இந்த பேட்டர்னும் இந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஷார்ப்பாக கரெக்ஷன் இருக்கும். மினிமம் சப்போர்ட் 24,430. ஓகே, அதே நேரம் அப்சைடில் 24,700 அப்படின்ற லெவலை கட் பண்ணும்போது, இதை பிரேக் அவுட் ஆகும்போது டுவோர்ட்ஸ் 24,780, 24,830 வரைக்குமே அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இன்பிட்வீன்ல ஒரு ரேஞ்ச் பவுண்டா தான் நாளைக்கு ஒரு கேப் டவுனே ஓப்பன் ஆகுது. ஆனால் 24,600, 620 இந்த ஜோனில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அகெயின் ரேஞ்ச் பவுண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே வரைக்கும் திருப்பியும் மேலே போகும். ஆர் கேப் அப்பே ஆகுது, அகெயின் வித்தின் 24,700க்குள்ள இருந்தது அப்படின்னா அகைன் திரும்பியும் கீழே ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லெவலை நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டினுடைய ரேஞ்ச் இதுதான். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஷார்ப்பாக ஃபால் ஆகி அகைன் லைக் ஒரு டபிள்யூ ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்க. இந்த டபிள்யூ ஷேப்ல நெக்லைன் தான் இம்பார்ட்டன்ட். இந்த நெக்லைன் 7,300 அப்படின்ற லெவல் நெக்லைன் பிரேக் அவுட் ஆயிருக்குங்க. சரி, இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் போகும்? பொதுவா இந்த மாதிரி நெக்லைன் பிரேக் அவுட் ஆகும்போது இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய 100% ஆர் அட்லீஸ்ட் 90% போகும். பட் ரைட் நோ இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் நமக்கு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸா மாறும். புரியுதா? இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படி பார்க்கும்போது
7500ங்கிறது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஃபர்தராக 7800ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். க்ரூட் ஆயில் ஆல்ரெடி இந்த இடத்துல லைக் வந்து ஒரு டபிள்யூ ஷேப் ரிவர்சல் வந்து நடக்குது. ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய 1 டே டைரக்ட் டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து வரக்கூடிய சண்டே வந்து 9th ஆகஸ்ட் வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். நன்றி.